கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று வர்ணபந்தம் 2024 என்னும் தலைப்பில் 2ஆம் ஆண்டு தேசிய கலை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 65க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் இன்று காட்சி தொடர்பியல் துறை சார்பாக வர்ணபந்தம் என்னும் தேசிய அளவிலான கலை விழா நடைபெற்றது. 2வது வருடமாக நடைபெறும் இவ்விழாவானது இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற 2ஆம் தேதி கலைஞர்களின் ஓவியம் மற்றும் சிற்பம் ஆகியவற்றின் கண்காட்சியும் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து 65க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஓவியம், சிற்பம், கலை நிறுவல் என பலதரப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்விழாவின் சிறப்பம்சமாக ரஷ்யாவைச் சேர்ந்த கலைஞர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இதுகுறித்து கல்லூரியின் செயலாளர் வனிதா கூறுகையில், ரஷ்ய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி எடுத்துரைத்தார். கல்லூரியின் முதல்வர் ரத்தினமாலா சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்த பழங்குடி சிற்ப கலைஞர்களின் திறமைகளை வெகுவாக பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சார்லஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ரஷ்ய கலைஞரான சிரோட்டினா நட்டாலியா, இந்தியா ஓவிய கலைஞர்களான சார்யானசிய மனு, சத்யபால் ஆகியோர் தங்களது புதிய கலைகளை வெளிப்படுத்துகின்றனர். இவர்களின் படைப்புகள் அனைத்தும் வருகின்ற 2ஆம் தேதி பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் டாக்டர் சார்ல்ஸ், டைரக்டர் ஆஃப் டிசைன், கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து பேசுகிறேன். நான் இங்கே கேஜி ஐஎஸ்எல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு 5 days ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடக்குது. வர்ணபந்தம் அப்படிங்கிற ஆர்ட் ஃபெஸ்டிவல். இந்த வர்ணபந்தம் ஆர்ட் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எமினென்ட் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு 5 days அவங்க அங்கெல்லாம் இருந்து கேம்பஸில் இருந்து அவங்களுடைய க்ரியேஷன் அவங்க பண்ணுறாங்க. க்ரியேஷன் அவங்க ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் க்ளே ஒர்க்ஸு, வுடன் ஸ்கல்ப்சர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அரவுண்ட் 65+ ஆர்டிஸ்ட் இந்த கேம்பஸில் இருக்காங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லாமல், தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல், பியாண்ட் த ஸ்டேட் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆர்டிஸ்ட் இங்கே ரெக்வெஸ்ட் பண்ணி இங்கே வர வச்சுருக்கோம். நாங்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டேட்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்குறாங்க. அதை தாண்டி பியாண்ட் எங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் 2 ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வாட்டர் கலர் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க அக்ரிலிக் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்டில் வர்றாங்க. அதனால் இந்த வர்ணபந்தம் 2 எடிஷன் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இருக்குது. பிகாஸ் வி ஹவ் கால்ட் பீப்புள் ஃப்ரம் சத்தீஸ்கர் ஆல்சோ. சத்தீஸ்கர்லேருந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜிலேருந்து ஒரு 5 பேர் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை இங்கே க்ளே ஒர்க்கும் வுட் ஒர்க்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 days அந்த கேம்பஸ்லேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஆர்ட் நாங்கள் கண்டிப்பாக இங்கே எக்ஸிபிட் பண்ண போகிறோம். 2nd அன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து 3rd அன்னைக்கு 3rd மார்னிங் ஃபுல் டே, மார்னிங்கில் ஆரம்பித்து ஃபுல் டே எங்களுக்கு இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் இங்கே இந்த கேம்பஸில் நடக்கும். இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு எங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணது கேஜி ஐஎஸ்எல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அசோக் பக்தவச்சலம், அப்புறம் எங்களுடைய சிஇஓ மிஸ்டர் அரவிந்த் ராஜேந்திரன், அப்புறம் எங்களுடைய செக்ரட்டரி, காலேஜ் செக்ரட்டரி, கேஜி கேஸ்னுடைய செக்ரட்டரி டாக்டர் பி வனிதா, ப்ளஸ் எங்கள் பிரின்சிபல் டாக்டர் ஜே ரத்னமாலா, இவங்கெல்லாம் ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிற ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 100% சப்போர்ட்டாக இருந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த ப்ரோக்ராம் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ரோக்ராம் இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நாங்கள் ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 to 1000 நியர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கிடச்சிது. பட் ஒரு 65 ஆர்டிஸ்ட் தான் எங்களால் கூப்பிட்டு அகாமடேட் பண்ண முடியும் இந்த டைமில். அப்படிங்கிறனால அவங்கள மட்டும் நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபெஸ்டிவல் இங்கே ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. அதனால் பப்ளிக் எல்லாருமே 3rd அன்னைக்கு இங்கே கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை பார்த்து அவங்க பயனடையலாம். தேங்க்யூ வெரி மச்.